இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. அது எங்களுடைய பூமி. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் ஒரு முறை எமது நாட்டிலே யுத்தம் ஒன்று ஏற்படாது. ஆனால் எமது மனநிலை எவ்வாறு? எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எமது கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு பல்வேறு செயற்பாடுகள் செய்கின்றார்கள். அது கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். அதே போன்று எங்களுக்கு தெரியும், இந்த கச்சத்தீவு அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று வருகிறது. அது எங்களுடைய பூமி. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். இந்த கடற்பரப்பு, இந்த நிலப்பரப்பு, இந்த வான்பரப்பு எமது மக்களுக்கு சொந்தமானது. எந்த ஒரு நபருக்கும் பலவந்தமாக ஆதிபத்தியின் அல்லது ஒரு அதிகாரம் அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். நாட்டில் எந்த ஒரு இடத்திலே பிறந்தாலும், எந்த ஒரு மொழியை கதைத்தாலும், எந்த கலாச்சாரத்தினுள் வாழ்ந்தாலும் அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களது பொறுப்பு. நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆனால் வடக்கிலே, யாழ்ப்பாணத்திலே சுற்றுலாத்துறையிலே சிறப்பான ஒரு இடம் அல்ல. ஆகவே நாம் ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்த எதிர்பார்க்கிறோம்.